அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். அதிமூத்திரம், நீரிழிவு, அதிதாகம் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு. அது சம்மந்தமாக ஆத்ம ஞான குரு சுவாமி சிவபிரகாசம் சித்தேவிக்கு எளிய முறைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். கடுக்காய்த்தோல் 100 கிராம், தாண்டிக்காய்த்தோல் 100 கிராம், நெல்லிமுள்ளி 100 கிராம், மூங்கிலிலை 100 கிராம், மஞ்சள் 100 கிராம், மரமஞ்சள் 100 கிராம், நாவல்பட்டை 100 கிராம், ஆவாரம்பட்டை 100 கிராம். இவைகளை முறைப்படி நல்லா சூரணம் செஞ்சு வஸ்திரகாயம் பண்ணிடணும். நல்லா பவுடராக பண்ணிவிட்டு இதை மேற்படி நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக அரைக்கணும். கஷாயமாக அரைக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 முறை இல்லை 5 முறை கூட குடிக்கலாம். இந்த கஷாயத்தோட துணை மருந்தாக காந்த செந்தூரம், அயச்செந்தூரம், அபிரேக பஸ்பம் இவைகள்லாம் துணை மருந்தாக சேர்த்து சாப்பிட்லாம். அளவு பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் சாப்பிட்ணும். எல்லா மருந்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது அயச்சந்தூரம், காந்தச்சந்தூரம், அபிரேக் பஸ்பம் இவைகளை ஒன்றா கலந்து 100 மில்லிகிராம் அளவு இந்த கஷாயத்தோடு சாப்பிட்டிங்கன்னா பூரணமாக சரியாகும். அதிமூத்திரம், அதிதாகம், நீரிழிவு, மதிமேகம் இதெல்லாமே குணமாகும். இது அனுபவ முறை, சாமிகளோட அனுபவ முறை. நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.